2 வாரத்தில் தைப்பொங்கல் வந்துவிடும். பொங்கல் வந்துவிட்டாலே தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்களுக்கும் பந்தயங்களுக்கும் குறைவிருக்காது. பந்தயங்களில் முக்கியமாக இடம்பெறுவது மாட்டு வண்டி பந்தயம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெருவளநல்லூரில் பொங்கலுக்கு முன்னரே வண்டிப்பந்தயம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதைப்போல் இந்த ஆண்டும் நடைபெற்றது. பந்தயம் என்றாலே மக்களின் ஆர்வத்தை தூண்டி அவர்களை அந்த இடத்திற்கு இழுத்து வரும். அதற்கு இந்த மக்களும் விதிவிலக்கல்ல. பந்தயத்தில் பங்கேற்ற சில காளைகள் அதற்காகவே வளர்க்கப்படுகின்றன. பந்தயம் தொடங்கியவுடன் சீறி பாய்ந்து கிளம்பின காளைகள். மாட்டு வண்டி பந்தயம் மட்டுமின்றி குதிரை பூட்டிய ரேக்லா வண்டி பந்தயமும் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட ஒருவர் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பங்கேற்பதாக கூறினார். குதிரை வண்டிகளில் பூட்டப்படும் குதிரைகளே பந்தயத்திற்கும் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இது நல்ல ஒரு பொழுதுபோக்கு. இதனால சுற்றுப்புற நண்பர்கள் நல்ல பழக்கமாயிடுறாங்க. அதனால இது ஒரு ஆபத்தான விளையாட்டு கிடையாது. நம்ம போக்குவரத்துக்கு குதிரை மாடை தான் தயார் பண்ணி ஓட்டுறோம். இதுக்காக இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு போக்குவரத்துக்குள்ள கூரை வச்சிருக்காங்க. இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி ஒவ்வொரு ரேஸும் நாங்கள் கலந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா ரேஸும் கலந்துட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான நஷ்டமோ இது ஒரு ஜூது விளையாட்டு குதிரை ரேஸும் கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் இதுபோன்ற பந்தயங்கள் தான் மக்களின் ஆர்வத்திற்கு வடிகாலாக இருக்கின்றன.